ஏய் அம்மா எங்கடி? அத்தை ரூம்ல தான் இருந்தாங்க. ஏன் மாமா கேக்குறீங்க? எல்லாத்தையும் உங்ககிட்ட வழக்கமா சொல்லணுமா? தண்ணி எடுத்துட்டு வாப்போ. சரிங்க மாமா. இந்தாங்க. ஆமா, ரூம்ல வச்சு இந்த சரக்கு பாட்டில காணுமே, எங்க? ஐயோ, நேத்து ரூமை க்ளீன் பண்ணும்போது சரக்கு பாட்டில் உடைஞ்சிருச்சே. அத சொன்னா அடிப்பாரே. ஏய், உன்னை தாண்டி கேக்குறேன். ரூம்ல இருந்த சரக்கு பாட்டில் எங்க? மாமா, ரூம்ல எதுவுமே இல்லையே. என்ன எதுவுமே இல்ல? நீங்க குடிச்சிட்டு இருப்பீங்க மாமா. ஏய், எனக்கு தெரியாதா? பாதி குடிச்சிட்டு பாதி சரக்க வச்சிருந்தேன். அந்த பாட்டில காணோம். காலி பாட்டில் எல்லாம் காலையில தான் காயிலங்கடைக்கு போட்டேன். ஆனா எந்த பாட்டிலையும் சரக்கு இல்லையே மாமா. நீங்க மறந்த வாக்குல குடிச்சிருப்பீங்க. ஒருவேளை போதையில ஃபுல் பாட்டிலையும் குடிச்சிருப்பேனோ? ஐயோ, அப்பாடா, நம்ம பாட்டில உடைச்சத கண்டுபிடிக்கல. தப்புச்சண்டா சாமி. இருங்க அத்தை ஒரு நிமிஷம். இதுதான் நல்லா இருக்கு அத்தை. சூப்பர். இது ஓகேவா சக்தி? நல்லா இருக்கா? அத்தை பிளேட்லாம் கலஞ்சிருக்கு. இருங்க நான் சரி பண்றேன். பரவாயில்ல. என்ன அம்மாக்கு இவ புடவை கட்டி விட்டுட்டு இருக்கா? அதுவும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி புடவை கட்டி இருக்காங்க. அன்னைக்கு கோயில்ல பரதம் ஆடுறப்போ பசங்களோட அம்மாவை பார்த்தோம். இன்னைக்கும் எங்கேயோ கிளம்புறாங்களே, ஏதோ தப்பா இருக்கு. இப்போ எவ்வளவு அழகா இருக்கீங்க பாருங்க. நிச்சயமா இன்னைக்கு நம்ம பசங்க தான் ஃபைனல்ஸ்ல ஜெயிப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அத்தை. பார்க்கலாமா? இவங்க ரெண்டு பேரும் ஏதோ திருட்டுத்தனம் பண்றாங்க. முதல்ல அதை கண்டுபிடிச்சு அப்பா கிட்ட போட்டு கொடுக்கணும். இன்னைக்கு உங்களை ஃபாலோ பண்ணி எங்க போறாங்கன்னு கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான்.